அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னென்னா, எல்லோரும் கேட்டது தான். இந்த நாம் தமிழர் கட்சி வந்து டிவிக்கு வந்து திட்டமிட்டு வன்மம் கொண்டு தாக்குறாங்க. டிவிக்கு அரசு ஏதாவது நல்லது செஞ்சால் கூட அதை பாராட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பொத்தம் உதவாக்கிறாங்க. இவங்க சொல்கிறபடி இந்த டிவிக்கு அரசு உண்மையிலே மக்களுக்கான கட்சியாக செயல்படுதான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இல்லைங்கிறது தான் நமது நிலைப்பாடு. அதை நம்ம உறுதியாகவும் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்க சொன்ன இந்த கனிம வள கொள்ளை தடையை வச்சு கூட பேசுவோமே. இந்த கனிம வள கொள்ளை தடை வந்து உண்மையிலேயே அவங்க ஒரு நோக்கத்துக்காக இந்த கனிம வளங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து கொள்ளையடிக்கப்படக்கூடாது, இந்த கனிம வளங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களோட சொத்து, எதிர்கால தலைமுறைக்கான வாழ்வியல் அப்படிங்கிறத அவங்க உண்மையிலே உணர்ந்து அந்த நோக்கத்துக்காக அவங்க தடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இல்லைங்கிறதான் நமது நிலைப்பாடு. அப்படி ஒரு நோக்கம் இருந்ததுன்னா அந்த தலைவர் வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த கனிம வள கொள்ளையை வந்து உறுதியான தடை போட்டு ஒரு அரசாணை போட்டிருப்பாரு. அந்த அரசாணை போடுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டங்கள் இவங்க முன்னெடுத்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்லை. இவங்க வந்து அந்த கல்குவாரி ஓனர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்காக வந்து ஒரு தற்காலிக தடை விதிச்சிருக்காங்களே தவிர்த்து அதை நிரந்தர தடை போடுறதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் இவங்க இதுவரைக்கும் எடுக்கலை. அப்படி எடுப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஏன்னா அப்படி முகாந்திரம் இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து குவாரிகள் எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி அனுமதி இன்றைக்கு எத்தனையோ குவாரிகள் செயல்படுது, அதை சீல் வச்சிருக்கலாம். அனுமதியோடு செயல்படக்கூடிய குவாரிகளை வந்து இவ்வளோ நாள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை பிறப்பித்து அதற்கு மேலே வந்து அது அத்தனை குவாரிகளும் அரசுரிமையாக்கப்படும் சொல்லி ஒரு திட்டம் போடலாம், ஒரு அரசாணை போடலாம். அது எதையுமே செய்யலை. அப்படி இருக்கும்போது வந்து இவங்க இந்த தடையை வந்து நம்ம எப்படி பாராட்ட முடியும்? இது நிரந்தர தடையாகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறது இவங்க செயல்பாடுகள்லேருந்து தெரியுது. அதனால் நம்ம அதை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை நிரந்தர தடை போட்டாங்கன்னா நிச்சயமாக நம்ம பாராட்டுவோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க மாற்றுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி வந்து வந்தோடனே 700 கடையை அடைச்சாங்க. அந்த கடையை அடைச்சதுக்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை, எந்த ஒரு என்ன சொல்கிறது ஆர்டிஐ தகவல் கேட்டால் கூட இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து 5000 கோடி வந்து வியாபாரம் வந்து கூடுதலாக தான் நடந்திருக்கு. 54 புதிய வகை மது வகைகளை வந்து இந்த டாஸ்மாகில் இணைத்திருக்கும் போது வந்து அப்போ போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுனா அதுக்கு ஒரு நோக்கம் வேணும் தலைவருக்கு. அப்படி எதுவுமே இல்லை. இவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து அரசியல் பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட வந்து அவங்க ரசிகர்கள்ட்ட வந்து உணர்வை தூண்டுதாங்க. நாங்கள் வந்து 700 கடையை அடைச்சிட்டோம். உண்மையிலேயே இந்த மக்களை நேசிக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அத்தனை சாராய கடை டாஸ்மாக் வந்து க்ளோஸ் பண்ணணும். மது விற்பனை வந்து அரசு செய்யாது அப்படிங்கிறத வந்து உத்தரவாதமாக கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 700 கடையை அடைச்சோம், டாஸ்மாக் அடைச்சோம்னு சொல்லிட்டு 1000க்கும் மேலே வந்து அந்த FL2 பாருக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும்?